ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகுவுடன் சேர்ந்த கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரும். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ராகுவோட மற்ற கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரியான யோகங்களை தரும் அப்படின்னு சொல்லுங்கள். ராகுன்னா என்ன, கேதுன்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். ராகுவையும் கேதுவையும் ஒரு காலத்தில் கிரகங்களாகவே எடுக்க மாட்டாங்க. அது ஒரு அச்சு அப்படின்னு தான் எடுத்துப்பாங்க. நோட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல. அப்போ ராகுங்கிறதும் கேதுங்கிறதும் நிழல் கிரகங்கள் அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்லிட்டு வராங்க. அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுக்கும், இப்போ ராகுக்கும் சரி கேதுக்கும் சரி, சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சூரியனுக்கு சிம்மம் சொந்த வீடு, சந்திரனுக்கு கடகம் சொந்த வீடுன்னு சொல்லிட்டு 7 கிரகங்களுக்கும் வீடுகள் சொல்லிட்டு வருவாங்க, ராசி வீடுகள். ஆனால் ராகுக்கும் கேதுக்கும் அந்த ராசி வீடுகள் கிடையாது. ஏன்னா அது நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறதுனால. சரி, நிழல் கிரகங்கள் தானே, அது லைட்டாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது. அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தோட அந்த பவர் அது அதிகமாக எடுத்துக்கும். அதே போல் எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கோ அந்த கிரகத்தோட பவரையும் எடுத்துக்கும், அதோட தன்மையும் மாற்றி அமைச்சிடும். இதுதான் மெயினாக சொல்கிறது. ஜென்ரலாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா ராகு அப்படிங்கிறது ஆக்சிலேட்டர், கேதுங்கிறது ஸ்பீட் பிரேக்கர். இவ்வளோ தான். இது ரெண்டு தான் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இதோட தன்மையை பொறுத்து தான் மற்ற இடங்கள்லாம் மாறுபடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ராகு சூரியனோடு சேர்ந்தால் அப்படின்னு எடுத்துப்போம். ராகு சூரியனோட சேர்ந்தாலே அதை என்ன நினைக்கிறோன்னு நம்ம கிரகணம் அப்படின்னு எடுத்துருவோம். இப்போ நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, கிரகணம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்களில் இன்னும் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. சூரியனை பாம்பு முழுங்கிடுச்சு, சந்திரனை பாம்பு முழுங்கிடுச்சு, அது எப்போ விடுமோ அது வரைக்கும் சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல. அது ஒன்றும் இல்லை, அந்த வெளிச்சத்தை மறைக்கக்கூடிய அந்த காலகட்டம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ சூரியனோட ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரே பவர் தான். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகண தோஷம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துப்பாங்க. அப்போ கிரகண தோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கட்டத்தில் யோகமாக வேலை பார்க்கும். அப்போ கிரகண தோஷத்துக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம தகுந்த இடங்களில் செஞ்சுக்கிட்டோம்னா அது ஒன்றும் பெரிய விஷயம். அந்த நேரங்களில் சில கோயில்கள், எல்லா கோயிலும் சாத்தியிருப்பாங்க, நமக்கு தெரியும். காளஹஸ்தியை தவிர மற்ற எல்லா கோயில்களும் கிரகண நேரத்தில் சாத்தப்பட்டிருக்கும். அப்போ கோயில்களை ஒட்டி சில இடங்களில் நதிக்கரை ஓரங்களில் சில பரிகாரம் செய்கிறது உண்டு. அதை செஞ்சுக்கிட்டால் ஓரளவு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. பட் எப்படி இருந்தாலும் அது வெளிச்சத்தை கொஞ்சம் மறைக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் நம்ம பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். சூரியனுங்கிறது என்ன, சிவன் எடுக்கிறோம். இப்போ பாம்புங்கிறது சூரியனோட ஆபரணம் இல்லையா. சங்கரன் அப்படின்னா சிவன்னு சொல்கிறோம். சங்கரன் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணமே பாம்பு தானே. அதனால தானே ராகத்துக்கு சங்கராபரணம் அப்படின்னு வச்சுருக்காங்க. சங்கர ஆபரணம், அவ்வளோதான். ஸோ அப்போ ரெண்டும் சேர்ந்து யோகமாக வேலை பார்க்குறதுக்கு என்ன வேலையோ அதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டோம்னா அது அவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது சந்திரனோட ராகு சேர்ந்தால் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட கிரகண தோஷம்தான். பட் என்னென்னா சூரியனோட ராகு சேருவதற்கும் சந்திரனோட ராகு சேருவதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இது யார் யாருக்கெல்லாம் நன்மை பயக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரனோட ராகு சேரும்போது அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நீர் ராசியில் இருக்கா, நெருப்பு ராசியில் இருக்கா, காற்று ராசியில் இருக்கா, நில ராசியில் இருக்கா, வாயு ராசியில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ராசிகளுக்கு தன்மைக்கு ஏற்ப அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதை என்ன சொல்கிறாங்க, சில நேரங்களில் இது மகா சக்தி யோகமாக சில நேரங்களில் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த யோகம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் அது இருக்கக்கூடிய அமைவிடம், சந்திரனோட வலிமை, ராகுவோட வலிமை, இதையெல்லாம் வச்சு தான் அவர்களுக்கு இந்த யோகம் எப்படி வேலை பார்க்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். எப்படி இருந்தாலும் இதுவும் ஒரு வகையில் கிரகண தோஷம் தானே. அதனால் இந்த நாளில் என்ன பண்ணலான்னா இவர்களும் அந்த கிரகண தோஷத்துக்கான பரிகாரத்தை பண்ணிக்கிட்டாங்கன்னா இவர்களுக்கும் அடுத்தது அது நல்ல யோகமாக வேலை பார்க்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து செவ்வாயோட ராகு சேர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ செவ்வாயோட ராகு சேர்ந்தால் என்ன பலன், செவ்வாய்ங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. ரத்தத்துக்கு அதிபதினு சொல்லியிருக்கோம், வீரத்துக்கு அதிபதி. அதோட ராகு சேரும்போது போர்க்கிரகம் அப்படின்னாலே நம்ம செவ்வாயை சொல்லிடுறோம். அப்போ பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் பட்டை தீட்டப்பட்டால் எவ்வளோ வலிமையாக இருக்கும். சாதாரணமாக கத்திரிக்காய் வெட்டுற கத்தி கூட நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தானே சீக்கிரம் வெட்டும். வெண்ணெயை கூட வெட்டாத கத்தி மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. செவ்வாயோட ராகு சேரும்போது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கை சில பேருக்கு அதிகமாக இருக்கும், எல்லாருக்கும் எடுக்க முடியாது. அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் அதில் ஒரு வேரியேஷன் இருக்கும். சுல்லுன்னு மூக்குக்கு மேலே கோபம் வரும்ல, அந்த மாதிரியும் சில நேரங்களில் கோபம் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். இந்த ராகுவும் செவ்வாயும் சம்மந்தப்படும் போது பார்த்திங்கன்னா
இந்த பல்வேறு இந்த மதங்களை கடந்த சில சித்தர்கள் இருப்பாங்க, எல்லாரும் போய் வணங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு வந்து இவர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். இவர்களும் நல்ல ஆன்மீக நாட்டமாக இருப்பாங்க. சில பெரியோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷீரடி சாய்பாபா சொல்கிறோம் இல்லையா, அந்த பாபா அப்படிங்கிற பேர் வரும்போதே பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட செவ்வாய் ராகுவோட காம்பினேஷன் தான் வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் தர்காவெல்லாம் போய் சென்று வழிபடுவார்கள்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கூட இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் தான். செவ்வாய் கேதுக்கும் கிட்டத்தட்ட அந்த காம்பினேஷன் உண்டு. என்ன ஒரே விஷயம்னா, இந்த செவ்வாய் ராகுவோட புதன் சம்மந்தப்படாமல் இருக்கிறது நல்லது. புதன் சம்மந்தப்பட்டால் சாமியார் மாதிரியே இருப்பான், ஆனால் சாமியார் கிடையாது. சாமியார் வேஷம் போட்டுட்டு ஏமாத்துறது, ஆண்டி வேஷம் போட்டு ஏமாத்துறது இல்லை, போலி சாமியார்னு வச்சுக்கோ, அதுக்கு பேர் காம்பினேஷன். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது புதனோடு ராகு சேர்ந்தால் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, ராகுவோட புதன் சேர்ந்தால் எப்படி வேணாலும் எடுத்துக்கும். ராகு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பாம்பாக பார்க்குறோம். அந்த பக்கம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா புதன் வந்து அப்படிங்கிறது பார்த்தா கணக்கன், கிருஷ்ணர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இவங்க லைஃபை பார்த்தீங்கன்னா சீசா விளையாட்டு மாதிரி இருக்கும். படப்படப்படப்புன்னு மேலே ஏறுவாங்க, படப்படப்படப்புன்னு கீழே இறங்குவாங்க. ஒரு ஸ்டடியாக அந்த ஒரு பயணம் வந்து இருக்காது. படிக்கிற பிள்ளைங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நல்லா படிப்பாங்க, இன்னொரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா என்ன இந்த பிள்ளைய அது இவ்வளோ மக்கா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மாறிடும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வரணும். அடுத்தது இந்த ராகு புதன் காம்பினேஷன் வரும்போது உடலில் சில இடங்களில் நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ், இரிட்டேட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன அப்படின்னு போய் கண்டுபிடிக்கவே முடியாது நம்மளால். டாக்டர்கிட்ட போய் கேட்டோன்னா ஸ்கேன் எடுத்து, இசிஜி எடுத்து, என்னென்ன மிஷின்லாம் வச்சுருக்காங்களோ எல்லாத்துலேயும் ஒரு டெஸ்ட் எடுத்தால் கூட எல்லாம் நார்மலாக தான் வரும். ஆனால் அதை தாண்டி ஒரு டிஸ்டர்பன்ஸஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த புதன் ராகு காம்பினேஷன் அப்படி தான் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை நமக்கு கொடுத்துரும். இதை யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எந்த டாக்டருடைய ஜாதகத்தில் புதன் ராகு காம்பினேஷன் இருக்கோ அவர்கள் ஸ்கேன் எடுத்தாங்கன்னா அது ஒன்றுமே இல்லைங்க, இந்த மாத்திரை வந்து ஒரு 50 பைசா தான், 3 தடவை வாங்கி போடுங்க சரியாக போய்ட்டுருவார். ஒரு வருஷமாக கண்டுபிடிக்க முடியாமலே போராடிட்டு இருப்பாங்க, அவர் சாதாரணமாக கண்டுபிடிச்சிடுவார். இந்த மாதிரி வந்து அந்த காம்பினேஷனை சொல்லுவாங்க. பல பேர் வந்து தயங்கி கண்டுபிடிக்க முடியாத போராடுறத இந்த காம்பினேஷன் உள்ளவங்க சாதாரணமாக போகிற போக்கில் கண்டுபிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த நபரை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு கஷ்டம். அதுதான் அதில் உள்ள காம்பினேஷன். அடுத்தது குருவோடு ராகு சேர்ந்தால், அது ராகுவோட குரு சேர்ந்தால் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ குருங்கிறது தங்கம், அதோட ராகு சேர்ந்தால் என்ன ஆகும், நிறைய தங்கமாக சேரும், பணமாக சேரும் இல்லையா, அதை எடுத்துக்கணும்ல. அடுத்தது குருங்கிறது வந்து ஒழுக்கத்துக்கு அதிபதி, அதோட ராகு சேர்ந்ததுன்னா கொஞ்சம் அவங்களோட பாதையை திருப்பி விடும் இல்லையா. இப்படி எல்லாம் பார்க்கலாம். சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா, குருங்கிறது முழுக்க முழுக்க சுபகிரகமாக பார்க்குறது, ராகுங்கிறது நம்ம பாவகிரக லிஸ்ட்டில் தான் சேர்க்குறோம். அப்போ குருவோட போய் ராகு சேர்ந்துன்னா அதோட தன்மையை மாற்றி விட்டுணும்ல, அதுதானே சண்டால யோகம்னு வேறு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து ஒரு நல்ல பொறுப்பான இடத்துல பொசிஷன்லேருந்து, நம்பிக்கைக்குரிய இடத்துல இருந்து, அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத, அதுக்கு புறம்பான வேலைகள் சில பேர் பார்த்துருவாங்கல்ல, இதுதான் அந்த காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது சுக்கிரனோட ராகு சம்மந்தப்பட்டால், சுக்கிரனோட ராகு சம்மந்தப்பட்டால் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது தைரியமாக செய்வார்கள். அதனால் என்ன பேர் வருது, என்ன கெட்ட பேர் வருது அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க. ஆனால் சுக்கிரன் இருக்கிற இடத்தை பொறுத்து, சுக்கிரன் வந்து நல்ல நிலையில் இருந்ததுன்னா பெரிய அளவுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. அதாவது இந்த சுக்கிரன் எதை நோக்கி பயணிக்குதோ, எல்லாமே சுக்கிரன்னா ஒன்லி காமத்தை மட்டுமே நோக்கி போயிட்டுருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. சுக்கிரன் தான் வந்து மிகப்பெரிய மந்திர தந்திர சக்திகளுக்கெல்லாம் அதிபதி. ஏன் அவரையும் குருங்கிறாங்க, இவரையும் குருங்கிறாங்க? அவர் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 24 ஹவர்ஸ் மூச்சை முட்டிக்கிட்டு கடுமையாக உடலை ஒருத்திக்கிட்டு கண்டுபிடிக்கிறத இவர் 1/2 ஹவரில் கண்டுபிடிச்சிடுவார், செஞ்சு முடிச்சிடுவார். ஸோ அவரும் ஒரு வகையில் குரு தான். அதனால் அந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், அதுக்கு சில பூஜை முறைகளை பண்ணும்போது அவருடைய கரிசனம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி வரும்போது அந்த சுக்கிரனோட ராகு சேரும்போது சுக்கிரன் எதை நோக்கி பயணிக்கிறாரோ அதில் வந்து இவர் வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் வேகத்தை கொடுப்பார், அவ்வளோதான். அடுத்தது சனியோட ராகு சம்மந்தப்பட்டால், சனியோட ராகு சம்மந்தப்பட்டால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எவ்வளோ பெரிய மோசமான விஷயங்கள்லையும் தாக்கு பிடிச்சி தன்னை தற்காத்து கொள்வார்கள்ல, அப்பேற்பட்ட தன்மை அவர்களுக்கு இருக்கும். உதாரணமாக சொல்ல போனால் பனைமரம், பனைமரம் வந்து ஒரு இடத்துல வந்து வாழ முடியலன்னா அந்த இடத்துல மனிதர்களே வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் என்ன நெருக்கடியான காலகட்டங்களிலும் மோசமான சுச்சுவேஷன்லையும் பார்த்திங்கன்னா இவர்களால் எல்லாத்துலேயும் தாக்கு பிடிச்சி வளர்க்க முடியும். அதே மாதிரி சனி வந்து நீதிவான், தர்மவான் இப்படிலாம் சொல்லிட்டு வருவோம். ராகு வந்து கொஞ்சம் வேறு குறுக்குத்தனமாக சில விஷயங்களை வந்து குறுக்க ஷார்ட்கட்டில் போய் வின் பண்ணுற ஆட்களில், சனியோடு சேரும்போது என்னன்னா அந்த ஒழுக்கம், டிசிப்ளின் அந்த மாதிரி சில தன்மைகள் வச்சுருப்பாங்கல்ல, அதில் போய் கொஞ்சம் இவர் வந்து என்ன பண்ணிவிடுவார், கரெக்ட் பண்ணி விட்டுடுவார் அளவை. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இந்த சனி ராகு காம்பினேஷன் உள்ள பல பேர் வந்து சில பேர் சீக்கிரமாக பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க, சில பேர் சீக்கிரமாக வந்து திரும்பவும் டவுன் ஆயிடுவாங்க. ராகுவோட கேது சேர முடியாது, ஏன்னா ராகு இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்துல இருக்கும்ல,
அதனால் ராகுவோட இந்தந்த கிரகங்கள்லாம் சேர்ந்துருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்குங்கிறத நம்ம சிம்பிளாக சொல்லியிருக்கோம். இதோட நிறைய கூட சொல்லலாம். பட் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும் எதையும் பார்த்து குழம்ப வேணாங்கிறதுக்காகவும் நம்ம இந்த பலன்களை சொல்லியிருக்கோம். இது வந்து அவர்களுக்கு கிட்டத்தட்ட பார்க்குறவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ராகுவோட மற்ற கிரகங்கள் சேரும்போது என்ன மாதிரியான யோகங்களை தரும், பலன்களை தரும் அப்படின்னு தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.